அதே போல தான் இன்றைக்கி பெப்சி, ஜியோ, ஏர்செல்லு இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ஏன் அப்படின்னீங்கன்னா, ஸோ அதனால் நீங்கள் வெள்ளை கலரை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்கள் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக எடுத்து சொல்கிறது தான் இந்த ஒயிட் கலர். ஒரு வீட்டுடைய கிழக்கு பகுதி ஜன்னல் அடைபட்டுச்சுனாலே உங்களுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது குறைபாடு வரும். தலைவாசல் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய கதவு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இன்றைக்கி சந்தேகங்கள் இருக்குது. இந்த ஒத்த கதவு கொடுக்கலாமா, ரெட்டை கதவு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் என்னையை பொறுத்தளவுக்கு நான் எல்லாரும் சொன்னேன், இரட்டை கதவுகள் கொடுங்க. ஏன்னா நம்ம வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் அடைபட்டுருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு காதுகள் பாதிக்கப்படும். அதே மாதிரி வாசல், தலைவாசல் அப்படிங்கிறது உச்சப்பகுதி அப்படிங்கிற இடத்துல அமைக்கணும். ஜன்னல்களையும் உச்சப்பகுதியில் அமைக்கணும். இப்போ ஜன்னல்களை நீச்சப்பகுதியில் அமைக்கலாமா அப்படின்னா அமைக்கவே கூடாது. நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு போனீங்கன்னா அவங்களுடைய லோகோ எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக இந்த கொக்கோ கோலா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அந்த கொக்கோ கோலாவை அந்த பிராண்டை அந்த கலரை வடிவமைச்சு கொண்டு வரதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கப்பட்டது, அதில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு தெரியுமா? ஜன்னல்கள் உங்களோட முகம்னு சொல்லியாச்சு. கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல், வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் கண்டிப்பாக வேணும். அப்புறம் மெயின் டோர் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. பட் நீங்கள் கேரளா போனீங்கன்னா பலா மரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பலா மரத்துக்கும் அந்த நிலைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. வீடுகளுக்கு ஜன்னல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்கிறது நம்ம காலங்காலமாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வர விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நிறைய வீடுகளில் அப்படி ஜன்னல் வச்சு அமைக்கிறதுங்கிறது சாத்தியப்படாத ஒன்றா இருக்குது. ஆனால் ஜன்னல்கள் வைக்கிறது தான் வேணும், கண்டிப்பாக அவசியம் தானே. எவ்வளோ ஜன்னல்கள் ஒரு வீடுகளுக்கு வைக்கலாம்? இல்லை, இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வீடுகளுக்கு ஜன்னல்கள் அப்படிங்கிறது அவசியம். இப்போது வாஸ்து அப்படிங்கிறது நம்ம மனித உடல் தான், வீடும் மனித உடலும் ஒன்று தான் அப்படின்னு மீண்டும் நம்ம குறிப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு தலைப்பகுதி எப்படியோ அதே போல் தான் வீட்டுடைய ஈசானிய பகுதி அப்படிங்கிறோம். நம்மளுடைய உடம்பு அதை தான் முழுவதுமாக நம்ம வீட்டில் வாஸ்துவாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வாஸ்து கலையே இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் முகத்தை எடுத்துட்டிங்கன்னா முகத்தில் ரெண்டு கண்கள் இருக்குது. அப்போது நம்முடைய வாய் அப்படிங்கிறது ஒன்று தான். அப்போது ஜன்னல்கள் அப்படின்னா வடக்கு பகுதி அப்படின்னாலே இடது கண்ணை குறிக்கும், கிழக்கு பகுதி அப்படின்னாலே வலது கண்ணை குறிக்கும். அப்போது ஜன்னல்கள் அப்படிங்கிறது இரட்டை படையில் இருக்கணும். 2 ஜன்னல்கள் அப்படிங்கிறது இருக்கணும், இரட்டைப்படை. நீங்கள் 2, 4, 6, 8ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தலைவாசல் அப்படிங்கிறது ஒற்றைப்படையில் இருக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவாசல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு கேள்வி கொல்லப்புறம் ஒரு வாசல் கொடுக்குறோம் அது எப்படிங்கலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கமெண்டில் நிறைய அது கேட்குறாங்க. அதனால சொல்கிறேன், தலைவாசல் அப்படிங்கிறது ஒத்தப்படையில் கொடுக்கணும். அப்போது நீங்கள் இந்த ஜன்னல்கள் தலைவாசல் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போது இந்த வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்கள் காற்றை உள்ளிழுக்கிறது, வெளியே செல்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது அப்படி கிடையாது. ஜன்னல்கள் காற்றோட்டமாக இடந்தானுடைய இது உள்ளே இருக்கிறதோ வெளியில் இருக்கிறதோ ஜன்னல்கள் செய்வதில்லை, ஒரு வீடு செய்கிறதில்ல. அப்போது இதில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னிங்கன்னா, குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது ஜன்னல் வழியாக வரும். அந்த குளிர்ந்த காற்றே ஜன்னல் வழியாக வெளியேறும்னா வெளியேறாது. வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்று. அப்போ வெளியேறது அப்படின்னா வீட்டுக்கு எப்போவுமே பழைய வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூஃபை ஒட்டி ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற வீட்டிலெல்லாம் ஏசி மாடல்னால கொடுக்கறதில்ல. ஏசி இருந்தால் தேவையில்லை. எப்போவுமே குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது அறையில் அப்படியே பேலன்ஸ் பண்ணும். இதே வெப்பக்காற்று அப்படின்னா மேல் நோக்கி பயணிக்கும். அதனால தான் பெரிய டெக்ஸ்டைல் மில்ஸு, கம்பெனிஸு, அதே மாதிரி வீடுகள், பழைய வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வெண்டிலேட்டர்னு ஒரு
ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய வெப்ப காற்றை வெளியேற்றக்கூடிய இடம். நீங்கள் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து ஜன்னல் வழியாக வெளியே போகாது. இதை கிளியராக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது இந்த ஜன்னல்களை வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா குழப்பங்கள் இருக்குது. ஜன்னல்கள் உங்களோட முகம்னு சொல்லியாச்சு. கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல், வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வாசல், தலைவாசல் அப்படிங்கிறது உச்சப்பகுதி அப்படிங்கிற இடத்துல அமைக்கணும். ஜன்னல்களையும் உச்சப்பகுதியில் அமைக்கணும். இப்போ ஜன்னல்களை நீச்சப்பகுதியில் அமைக்கலாமா அப்படின்னா அமைக்கவே கூடாது. ஏன்னா ஜன்னல்களையும் வந்து நம்ம உயிரோட்டமாக தான் நம்ம கொண்டு வர்றோம் இந்த வாஸ்துவில். அப்போ அதற்கான இடத்துல அமைச்சாதான் அது முழுமையான பலனை கொடுக்கும். இப்போ ஜன்னல்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ நிறைய வந்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிசைன் எல்லாம் வந்துருச்சு. அதை தாண்டி முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்லலாம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. கம்பிகளில் வைக்கக்கூடாது, இந்த கலர்ஸில் வைக்கக்கூடாது, இதெல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தணும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த வாஸ்துவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் என்னென்னா, ஜன்னல்கள் ஆகட்டும், வீடாகட்டும், ஒரு பொருளாகட்டும் சதுரம் செவ்வகமாக இருந்தால் முழு பயனை கொடுக்கும், பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சதுரம் செவ்வகமாக மட்டும் கொடுங்க அப்படிங்கிறேன். இதில் நீங்கள் கலர் கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்களா, தாராளமாக பயன்படுத்திக்கங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கம்பி தான் பயன்படுத்துகிறாங்க. தாராளமாக கம்பி அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதே போல் தான் நீங்கள் இதில் இந்த ஆர்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது பயன்படுத்துறதுக்கு சரியாக இருக்கிறது இல்லை. இன்னொன்று சேஃப்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலும் அது சரியான முறையில் வர்றதில்லை. அதனால தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இப்போ இந்த கருப்பு கலர்லலாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கலர் தான் பர்டிகுலராக இருக்கணுங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அது எல்லாமே எப்படி? இப்போது கலரும் வந்து இன்றைக்கி மக்களை வந்து எதை சொன்னால் எப்படி பயமுறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு. ஏன்னா பணம் பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, நீ அப்படி தானே பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கருப்பு கலரை போடுங்க, இது வந்து ஈவிலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவிலே வெள்ளை கலராக இருக்குன்னு தான் நம்ம பழைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கருப்பு கலராக இருந்துச்சுன்னா பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு விதமான தன்மை இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு போனீங்கன்னா அவங்களுடைய லோகோ எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக இந்த கொக்கோ கோலா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அந்த கொக்கோ கோலாவை அந்த பிராண்டை வந்து அந்த கலரை வடிவமைச்சு கொண்டு வரதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கப்பட்டது, அதில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னு தெரியுமா? போய் பாருங்கள். இந்த கலருன்னு நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கலரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் பார்க்கணும். இப்போ பெப்சி அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது, அதற்கான கலர் எப்படி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நாங்களாம் அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால இந்த நேம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் நாங்கள் உட்காருவோம். இந்த பேர் செலெக்ஷன் பண்ணுறப்ப அந்த மீட்டிங்க்கு பாம்பேயில் போய் நாங்கள் உட்கார்றப்ப கிட்டத்தட்ட 25 பேர் அந்த கலரும் அந்த பேர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த லோகோ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி புதுசாக லோகோ செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அது நிறைய இன்றைக்கி வந்துட்டாங்க. பட் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு பிராண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டுக்கு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பாம்பேயில் மீட்டிங் போட்டு உட்காந்துருப்ப இப்போது அதில் வந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரோல் பண்ணுது. அதற்கு அவங்க சொன்ன காரணங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் அவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ரெட் அப்படிங்கிறது நில் அப்படிங்கிறது, ரெட்டும் ஆரஞ்சு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நில் கவனி அப்படிங்கிறது இந்த ரெட்டு. ஒயிட்டு அப்படிங்கிறது அதை வந்து அந்த ரெட்டில் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறப்ப அது எடுத்து கொடுக்கும். நீங்கள் கவனிக்கிறப்ப அந்த ஒயிட்டுங்கிறது கிளியராக தெரியும். அதுக்காக தான் அந்த ரெட்டு ஒயிட் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிராண்டில் இன்றைக்கி டொயோட்டோ பிராண்ட் ஆகட்டும், கொக்கோ கோலா ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு பிராண்டுமே அந்த கலர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி பெப்சி, ஜியோ, ஏர்செல்லு இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ஏன் அப்படின்னிங்கன்னா, இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சனி அப்படிம்பாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ளூ கலருங்கிறது மக்கள் தொடர்புடையது. இப்போ வானம் ஊதா கலர் தான். ஸோ வானளாவிய உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஊதா கலரை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறோம். வெள்ளை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கானதுன்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, வெண்மை அப்படிங்கிறது
உலகத்துக்கு பொதுவான ஒரு முறையாக நான் எடுத்துக்கிறேன். வெண்மை அப்படிங்கிறது சுத்தம், ஆரோக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நீங்கள் வெள்ளை கலரை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்கள் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக எடுத்து சொல்கிறது தான் இந்த ஒயிட் கலர். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் பெரும்பாலும் இந்த இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற கலர்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ஒயிட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெட்டு, க்ரீனு, ஒயிட்லாம் பார்த்திங்கன்னா நில் கவனி, தரத்தை பாரு, இது 3 தான் இதற்கான சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கான பெரிய ஒரு ஒர்க் இருக்குது. அதில் வந்து ஒரு பிராண்டு வைக்கணும், கலர் வைக்கணும்னாலே லேக்ஸ் கணக்கில் இன்றைக்கி செலவு பண்ணால் தான் அது முடியும். ஓகே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெட் கலரும் ஒயிட் கலர் இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. இப்போது நீங்கள் கொக்கோகோலா பிராண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதே மாதிரி இடையில ஏர்செல் அப்படின்னு ஒரு சிம் இருந்தது, அதோட லோகோவுமே வந்து அந்த ரெட் ஒயிட் அதை பேஸ் பண்ணி தான். பட் இப்போ அது காணாமே போயிடுச்சு இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? சூப்பரான கேள்வி. இப்போ ரெட்டு வந்து ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூன்னு யூஸ் பண்ணோம். ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ இந்த காம்பினேஷன் ஒன்று இருக்குது இல்லையா? பெப்சின்னே காணாமல் போச்சு. அதுவும் ப்ளூ ரெட்டு தானே, அதுலேயும் ஒயிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தன்மை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறத விட நான் சொல்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. அந்த தன்மை, அந்த கலரை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு விதி இருக்குது. அந்த கலரை நீங்கள் வாஸ்துவில் வீட்டில் எப்படி பயன்படுத்தினால் எந்த விதமான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயுமே ஒரு விதமான விதியை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெயிண்டிங் இந்த கலரில் இருந்தது அப்படின்னா அதுவும் ஒரு வாஸ்து. நிச்சயமாக. நீங்கள் கிட்ஸ் ரூம் அப்படின்னாலே நான் கொடுக்குறது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, ரூமாக இருந்தாலும் சரி, எல்லோ கலர் கொடுப்பேன். கிட்ஸ் வந்து எல்லோ கலரும் கிட்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன், தொடர்புடையது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் சார், சாரி பிரேக் பண்ணுறேன். இப்போது குழந்தை பிறந்தது அப்படின்னா உடனே வந்து எல்லோ கலர் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லோ கலர் போடாதீங்கிறாங்க. ஏன், என்ன ரீசன்னு கேட்டால் மஞ்சக்காமால வர்றதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரூம்னுடைய கலருக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை அப்படி எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பிறந்த குழந்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வந்த பிறந்து வயிற்றுலேருந்து குழந்தை எட்டு வந்தோடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கிறீங்க, ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவுவாங்க. 2வது பஞ்சு துணி, காட்டன் அப்படிங்கிறது தான் ஒயிட்டில் தான் வைக்கிறாங்க. இந்த ஒயிட்டு தத்துவத்தை நாங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், வீடுகளாகட்டும், எல்லாமே நீங்கள் பிறந்த உடனேவே உங்களை தாங்கக்கூடியது, உங்களோட பயணிக்கக்கூடியது, உங்களுக்கான நன்மையை செய்யக்கூடியதுன்னு நான் ஒயிட்டை சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஏன் ஒயிட்டை வந்து ஒரு பிராண்ட் லோகா பயன்படுத்துகிறோம், வீட்டுக்கு கலராக பயன்படுத்துகிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒயிட் ஏன் பயன்படுத்தணுங்கிறது இதுதான் காரணம். அப்போது இந்த ஒயிட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொண்டு வருவாங்க. அடுத்து தான் இவங்க கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறப்ப தான் நம்ம கலர் அப்படிங்கிறதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கான கலர் எல்லோ அப்படின்னிங்கன்னா, குழந்தைகள் கிட்ஸுக்கானது அப்படின்னா, இந்த எல்லோவுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு எப்படின்னா, இந்த எல்லோ கலர் அப்படின்னாலே குருவுக்கானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஜோதிடத்தில் குருவுக்கானது அப்படிங்கிறோம். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனில் இந்த இளம் வெயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோயிஸாக வரும். அதுக்கப்புறம் தான் ரெட்டிஸாக மாறும். அவங்களுக்கு அந்த இளம் சூரியனுடைய ஆதிக்கம், இளம் சூரியனுடைய அந்த அனுகிரகம் கிடைச்சினால் இவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செயல்படுத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால தான் நான் குழந்தைகள் அப்படின்னாலே அந்த எல்லோ, மைல்டு எல்லோ கொடுங்க அவங்க இருக்கக்கூடிய அறைக்கு அப்படின்னு நான் சொல்லுறது. குழந்தைங்களுக்கு வந்து எல்லோ கலர் ரூமுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதே போல் பெரியவங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? பெரியவங்களுக்கு எடுத்துட்டாலே மைல்டான கலர் கொடுக்கணுங்க. எப்போவுமே அவங்க வந்து அவங்களோட மனநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கத்திலே இருக்கும். குழந்தைகள், அவங்களுடைய மகன்கள், பேர குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு எப்படின்னா அவங்களுக்கு லைட் க்ரீன், ரொம்ப மைல்டான ப்ளூ, மைல்டான பிங்க் கலரு, கலர்லேயே மைல்டான கலர்கள் எல்லாமே பெரியவங்க இருக்கக்கூடிய அறை கொடுக்கலாம். அது அவங்கள ஒரு மகிழ்ச்சிகரமானதாக வச்சுருக்கும். ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்க டார்க் கலர் தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் கேட்குறது டார்க் கலர் தான். ஸோ டார்க் கலர் வந்து யங்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம்.
அதே மாதிரி படுக்கை அறை அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதில் வந்து டார்க் கலர், ஏன்னா அங்கே வெளிர் நிறமான கலர்கள் கொடுத்தீங்கன்னா தூக்கம் வராது. ஸோ அதனால பெட்ரூமில் எப்போ கொடுத்தாலுமே கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுங்க. ஹால் அப்படின்னீங்கன்னா மைல்டான கலர் கொடுங்க. கிச்சன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இந்த 3 கலர்களும் ஒன்று காம்பினேஷனில் கொடுங்க. இல்லைன்னா இதை தனித்தனியாக நீங்கள் கொடுத்தாலும் இந்த கிச்சனுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் என்ன தான் வந்து ஜோதிடம் இல்லை, இல்லை ஆன்மீகம் தவறு, வாஸ்து தவறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசினாலும் கூட தனி மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் வந்து என்னென்னா பொதுவாக தான் நம்ம எடுத்துக்கிறாங்க. அப்போது நம்ம அதற்கு தகுந்தால் போல், அவங்க மனநிலைக்கு தகுந்தால் போல் தான் நம்ம ஒரு கலரை ஒவ்வொரு கலரையும் ரூமையும் வடிவமைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த கலர் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணும். இந்த கலரை பற்றி நிறைய பேசலாம். ஒவ்வொரு கலருக்குமான தன்மை, ஒவ்வொரு கலருக்குமான வெற்றி தோல்விகள், ஒவ்வொரு கலருக்குமான ஆரோக்கியம், ஒவ்வொரு தொழிலுக்குமான கலர்கள், ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான கலர்கள், ஒரு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதுக்கான கலர்கள். அதுபோல் இப்போ கேரளாலேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக கருப்பு கலர் யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கருப்பு கலர்கள் யூஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம தமிழ்நாடு அப்படின்னிங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏன் டார்க் கலர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த கருப்பு கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையாக பேசுவோம். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு இந்த கலர்ஸில் மட்டும் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நகர்ப்புறங்கள்லையுமே சில வீடுகளில், கிராமப்புறங்களில் பெரும்பாலான வீடுகளில் வெள்ளை கலர் சுண்ணாம்பு மட்டும்தான் அடிக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு வந்து காஸ்ட் ஓகேவா இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு. அது என்ன தன்மை, அதுக்கு வந்து வீட்டில் சுபிக்ஷமாக இருக்க முடியுமா? இப்போது பொதுவாகவே நம்ம பழைய காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்குமே சுண்ணாம்பு இயற்கையாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப சீப்பாக இருக்கும். இன்னொன்று நம்ம பாரம்பரியமே அதிலேயே அப்படியே பழகிட்டோம். அப்புறம் வெள்ளைங்கிறது சுக்கிரனுக்கு அதிபதி அப்படிங்கிறோம். வெண்மையை நான் ஒவ்வொரு பகுதியில் குறிப்பிட்டது இந்த ஆரோக்கியம், வெற்றி, ஒரு சிலதுக்கு இந்த வெண்மை தொடர்புடையது அப்படிங்கிறோம். அதே மாதிரி வாயு மூளை அப்படின்னாலே வெண்மை தொடர்புடையது. சொல், வாக்கு, இது எல்லாமே வெண்மை தொடர்புடையது. அதனால தான் உங்களுடைய மனநிலை அந்த வெண்மையை நோக்கியே பயணிக்குது. அதில் நீலம் கலந்து வேற பூசுவாங்க இல்லையா? அதுதான் நீலம் கலந்துங்கிறது. வெண்மையில் வந்து கலர் ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி கிடையாது. வெண்மையிலே 100கணக்கான கலர் வெள்ளையை வந்து பிரிக்கலாம். இப்போ ஒரு லினன் ஷர்ட் எடுக்க போனீங்கன்னா இந்த வெள்ளை கலர்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 50 ஷேடு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஷேடுமே ஒயிட் கலர் தான், ஆனால் ஷேடு வந்து மாறும். அதுக்காக தான் நீங்கள் அது எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க. நம்மளுடைய கண்களுக்கு பார்க்கறதுக்கு அது வெள்ளை நிறம். அதனால தான் எல்லார் மனநிலை வெண்மையை வந்து அதிகமாக விரும்புகிறோம். சிறப்பு சார். இப்போது ஜன்னல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விதமான மரங்கள் அதுவும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? எந்த மரங்களில் ஜன்னல் வைக்கிறது வீடுகளுக்கு சிறந்தது? இது ஒரு ரொம்ப சிறப்பான கேள்வின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜன்னல்களை வந்து எல்லாருமே சாதாரணமாக கடந்து போயிடுறோம். ஜன்னல்கள் தான் நம்மளுடைய இமைகள் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு வீட்டுடைய கிழக்கு பகுதி ஜன்னல் அடைபட்டுச்சுனாலே உங்களுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது குறைபாடு வரும். வடக்கு பகுதி ஜன்னல்கள் அடைபட்டுச்சுனாலும் அதே போல் உங்களுடைய கண்ணுக்கான பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஜன்னல்களில் வந்து எப்போவுமே 2 ஜன்னல் கொடுப்போம். இப்போ 3 அடினா 1.5 அடியில் ஒரு ஜன்னல் 2 திறப்பாக கொடுப்போம். அப்போ இந்த 2 திறப்புக்குமான தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இந்த 2 திறப்பும் அப்படிங்கிறது, ஒரு திறப்பு அப்படின்னா கண்ணுன்னா 1 காது. வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் அடைபட்டுருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு காதுகள் பாதிக்கப்படும். இப்போ நம்ம இமைகள் எப்படியோ அதுபோல் தான் இந்த ஜன்னல்களும். அதுபோல் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது இல்லைங்களா, வீட்டுக்கு வந்து இந்த மெயின் டோர் அப்படிங்கிறது இந்த ஜன்னல் வரப்போ அதையும் நான் சொல்லணும். தலைவாசல் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய கதவு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இன்றைக்கி சந்தேகங்கள் இருக்குது. இந்த ஒத்த கதவு கொடுக்கலாமா, ரெட்டை கதவு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் என்னையை பொறுத்தளவுக்கு நான் எல்லாரும் சொன்னது இரட்டை கதவுகள் கொடுங்க. ஏன்னா நம்முடைய வாய்ப்பகுதி தான் தலைவாசலாக நம்ம எடுத்துக்கிறோம். மனிதர்களுக்கு எப்படியோ அதே போல் தான் வீடு. ஸோ அதுக்கு வந்து இரட்டை கதவுகள் கொடுக்குறப்ப உங்களுக்கு மிக 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 அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் தெரிவிக்கிறோம். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சார், இப்போ ரெட்டை கதவு கொடுக்க முடியல, நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கோங்கும் போது அங்கே வந்து ஒற்றை கதவு தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி கிரில் கேட்டு அது கொடுத்து நாங்கள் ரெட்டை கதவுன்னு கணக்கு பண்ணிக்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்கூடாதுங்க மேடம். நீங்கள் எப்படின்னா வாடகை வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை நம்ம வாஸ்துவில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. அவங்க ஒருத்தர் கட்டி வச்ச வீட்டில் நீங்கள் போய் குடியிருக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை வந்து வாஸ்துக்குள்ளே கொண்டு வாங்கினா எப்படி முடியும்? இப்போ உங்கள் வீடு தனிப்பட்ட முறையில் இருக்குது, எனக்கு வாஸ்துப்படி அமைச்சு கொடுங்கன்னா அமைக்கலாம். அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும்ல.
அப்போ தானே நம்ம வந்து அந்த இல்ல வீட்டை அனுமதி சரி பண்ண தராங்க முடியும். அப்படிங்கிற பட்சம் தாராளமாக அமைக்கலாம். இல்லை நீங்கள் ஒற்றை கதவு தப்பா, அது வந்து பெரிய குற்றமா, வாஸ்து குற்றமானா இல்லைங்க. தாராளமாக நீங்கள் ஒற்றை கதவு வச்சுக்கலாம். பட் என்னென்னா இரட்டை கதவுகள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது அப்படிங்கிறது தான் நான் குறிப்பிட்றேன். ஆனால் ஒற்றை கதவு தவறு, மோசம்னு நான் சொல்லலை. தாராளமாக வச்சுக்கலாம். இந்த முன்னாடி கிரில் கேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பயந்த சுபாவத்தையும் உங்களுடைய மனநிலையும் தான் அதை குறிக்கும். அப்போது இந்த வெளியில் கிரில் கேட் அப்படிங்கிறது தேவையில்லை, எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சமீபத்தில் நான் ஈரோடு போயிருந்தேன். அந்த ஒரு கதவு மட்டும் ஆல்ரெடி ஒரு தேக்கு மரத்தில் கதவு செஞ்சுட்டாங்க. அந்த வீடு ஒரு 5-6 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடு. முன்னாடி தேக்கு மரத்தில் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர். அப்புறம் நாங்கள் வீட்டில் பணம்லாம் அதிகமாக வச்சுருப்போம், எடுப்போம். அதனால் சேஃப்டிக்கு ஒரு கதவு மட்டும் பார்த்திங்கன்னா 2,4 லட்ச ரூபாயாம். அதில் அந்த பூட்டு லாக்கர் கொடுக்கறது, வீட்டுக்கு நம்ம எப்படி ஒரு லாக்கர் வச்சு பணம் வைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கதவு. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அப்போ என்னாச்சு, அவ்வளவு கொடுத்துமே அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த வீடு கட்டி ஒரு 9 வருடம் கழிச்சு பணத்தை இவர்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாமே ஏமாந்திட்டாங்க. இவர் வீட்டுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு நினச்சதெல்லாம் வச்சாரோ, இயற்கை என்ன பண்ணுதுன்னா இதை தாண்டி வேற ஒரு விஷயம் செஞ்சு பணத்தை பூரா காலி பண்ணிடுச்சு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கடனில் வந்து சிக்கிட்டார். கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்குது. ஆனாலும் அவருக்கு அதற்கான வாஸ்துப்படி அமைக்கிறதுக்கான நம்ம அறிவுரை சொன்னோம். 100% பலன் இதுதான் அப்படிங்கிறத கூறுறப்ப ஒரு ஆச்சரியப்பட்டு அதை எடுத்துக்கிட்டாரு. மாற்றி அமைக்கிறதுக்கான வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறப்பு சார். இப்போ ஜன்னல்கள் வந்து என்ன மரத்தில் செய்யணுங்கிற ஒரு விஷயம் அதை சொல்லிடுங்களேன். இப்போது ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மரம் அப்படின்னா தேக்கு மரம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் எதுவானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வேம்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், மகோகனி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், படாக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஜன்னல்களுக்கான மரங்கள் தான், பாரம்பரிய மரங்கள். அதையெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் மெயின் டோர் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. பட் வந்து நீங்கள் கேரளா போனீங்கன்னா பலா மரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பலா மரத்துக்கும் அந்த நிலைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. பலா மரம் அப்படின்னாலே மஞ்சள் கலரில் இருக்கும். குருவுக்கான அதிபதி அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. பட் அதுவும் வந்து உண்மையாகவே நம்ம எடுத்துக்கலாம். பலா மரம் அப்படிங்கிறது செல்வத்தை நிறைய கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா பிறரால் நமக்கு கொடுக்கும். இப்போது பிற நண்பர்கள், ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையே ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்முறை, நம்மளோட செயின் தானே. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தொடர்பை ஏற்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த பலாமரம். இது நான் கேரளாவில் நிறைய இடத்துல வாஸ்து பார்க்க போயிருக்கேன். இப்போ அவங்க சொன்ன விதம் இது. ஏன் நீங்கள் வந்து நிலம்பூரில் தேக்கு ஈஸியாக கிடைக்குது, கம்மியான ரேட்டில் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே இருந்த ஒரு தச்சு வேலை செய்யவர் இதை சொன்னார். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் பலாமரம் பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு தேக்கு மரத்தை பயன்படுத்தலாம், நன்றாக இருக்கும். ரொம்பவே ஜன்னல் அப்படிங்கிறது நார்மலாக அப்படி இல்லாமல் எந்த மாதிரிலாம் வைக்கிறது பயன் தரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் வந்து சொல்லியிருந்தீங்க. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.